திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சப்பட்டிருக்கிறது. இது ஜூலை 21லேருந்து ஜூலை 30 வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்குது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட புத்தக பதிப்பாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. முக்கியமாக இதில் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை நேரத்திலும் மாலை நேரத்தில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பகல் நேர நிகழ்ச்சிகளாக பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் சிறந்த ஆசிரியர் வல்லுநர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாள் மாலையிலையும் முக்கிய நிகழ்வாக சிறந்த பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களை கொண்டு சிறந்த கருத்தரங்குகள் நடத்தப்படுகிறது. இந்த புத்தக திருவிழாவானது நிச்சயமாக கரூர் மாநகரில் ஒரு பெரிய வாசிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக இது ஒரு கரூர் நகருக்கு ஒரு நல்ல நிகழ்வாக அமையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் முதல் புத்தக திருவிழா. இது ஒரு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நெடுநாளைய கரூர் மக்களுடைய கனவு அது இந்த ஆண்டு நனவாகிறது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அதற்கு பாடுபடக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் என்னை இதன் முன்மைப்படுத்தி என்னையும் பங்கு பெற செய்த அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி வரும் தீபம் சங்கர் அவர்களுடைய ஒத்துழைப்பு, செயலாளராக பணிபுரிந்து வரும் ஜான் பாஷா இவருடைய பணி அத்தனைக்கும் நல்ல வெற்றியோடு இந்த திருவிழா நடத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் இதை பங்கு பெற வேண்டும் என்று ஆவலை தூண்டுவதற்காக அவர்கள் மத்தியிலே கட்டுரை, கவிதை, ஓவிய போட்டிகள் எல்லாம் வைத்து நடத்தி தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். 10 நாட்களில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொண்டு செல்லும் அத்தனை மாணவர்களும் ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டு அந்த டோக்கனை குலுக்கல் செய்து அதில் 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு புத்தகங்கள் 500 ரூபாய் பெறக்கூடிய புத்தகங்கள் பரிசாக அளிக்கப்படும். புத்தகங்கள் கொடுப்பதனுடைய முக்கிய நோக்கம் அவர்கள் படிக்க வேண்டும், வாசிப்பு திறனை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அத்தனை மக்களும் கல்வி பெற வேண்டும். கல்வி பெற்ற நாடு தான் முன்னுக்கு வர முடியும். என்னுடைய ஆவலம் அதுதான். அத்தோடு மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவெனில், எவ்வளவு தூரம் கல்வி நமக்கு முக்கியத்துவமோ அவ்வளவு தூரம் வேளாண்மை முக்கியம். ஆகவே தான் சென்ற இடங்களெல்லாம் அவர் சுலோகமாக சொல்வது, ஒரு கையில் புத்தகத்தை பிடியுங்கள், கல்வியை பிடியுங்கள், இன்னொரு கையில் கலப்பையை பிடியுங்கள் என்று நான் சுலோகமாகவே சொல்லி வருகிறேன். ஆக இந்த இரு கல்வியும் கலப்பையும் இந்த நாட்டு மக்களால் சரியான முறையில் பயன்படுத்தினால் இதை விட உலகத்தில் சிறந்த நாடு எது இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு நாம் உருவாவோம். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அதை மக்கள் மத்தியில் தெளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த புத்தகத்தில் நடைபெறுகிறது. எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே புத்தகத்தை வெளியீட்டாளர்கள், புத்தகம் பதிப்பாளர்கள், புத்தக விற்பனையாளர்களுக்கு ஆதரவு கொடுத்து புத்தகங்களை வாங்கி அவர்களையும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்ற வேண்டும். அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள்லாம் ஒரு அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக, வரவேற்பு குழுவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் தமிழ்நாடு கல்வி அறிவியல் இயக்கம் பாரத புத்தகாலயமும் சேர்ந்து நடக்க நாம் துணிந்த பொழுது கல்வி இலாக்கா, அரசு கல்வி இலாக்காவிலேயே கொடுத்து கல்வித்துறையும் சேர்ந்து நடத்துவதாக கூட சொல்லி அவர்கள் அவ்வளோ தூரம் ஊக்கப்படுத்தினார்கள். அதுக்கு ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர், நகர ஆணையர் மற்றும் கல்வி அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி கடன். ஆகவே இது சிறப்பாக நடைபெறும் என்பதற்கு இது ஒரு சான்று. அத்தனை அலுவலர்களும் இதற்கு ரொம்ப ஒத்துழைப்பு.
காவல்துறை கண்காணிப்பு, தீயணைப்புத்துறை அத்தனை பேரும் இதில் பங்கு கொள்கிறார்கள். அவருடைய பணி எங்களுக்கு வேண்டியிருந்தது. உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே வரக்கூடிய ஜனங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, மாணவர்களுக்கு போக்குவரத்து அந்த வசதியும் செய்து கொடுக்கப்படுகிறது. அத்தனை பேருக்கும் முத்தாய்ப்பாக பிகே பால் பண்ணையிலிருந்து தினமும் குழந்தைகளுக்கு மோர் வழங்கப்படும். அது ஒரு பெரிய தர்மமாக அவர் செய்கிறார்கள். 7 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு சுமார் 700-800 குழந்தைகளுக்கு மோர் பிகே பால் பண்ணையிலிருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். மற்றும் மாணவர்களுக்கு மற்ற துறை புரவலர்கள் அத்தனை பேருக்கும் கருவிடப்பட